இங்கே ஒரு காலேஜ் பொண்ணு செக்கப்காக டாக்டர் கிட்ட வந்தா அவங்களும் வந்து வாழ்த்துக்கள்மா நீ வந்து ப்ரெக்னெண்டா இருக்க அதுவும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தன்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரனோட ஒன்னா சேர்ந்து இருந்திருப்பாளா, அவனும் வந்து கவலைப்படாத நீ ப்ரெக்னென்ட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி இருந்திருப்பானா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் டாக்டரோட ஒருத்தர் வந்துட்டு இருக்கான். அவனும் வந்து அவளை பார்த்துட்டு இந்த பொண்ணா லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய பிரதரோட ஒன்னா சேர்ந்து இருந்தாலே இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணும் மனசுக்குள்ளேயே நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஓட விட்டுட்டு இருக்கா. காலேஜ் கேண்டீன்ல சாப்பிடறதுக்காக வந்து நின்றுட்டு இருப்பாளா. சாப்பாடை வாங்கிட்டு பே பண்ணா பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அமௌண்டே இருக்காது. என்னாச்சு நான் வேலை பார்த்ததுக்குரிய மணி இந்நேரம் வந்து அக்கௌண்ட்ல ஏறி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி நின்றுட்டு இருக்கவங்களோ உங்ககிட்ட காசு இல்லைன்னா தள்ளி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை தள்ளி விட்டுறாங்க. லீவ் அப்ப வேலை பார்த்தது அது போக பார்ட் டைமா வேலை பார்த்த எல்லா மணியும் வந்து அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்க, இப்ப ஒரு ரூபா கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு தன்னுடைய